எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்கூலில் இந்த ஒர்க் புக் கொடுத்துருக்காங்களே கண்ணு, அதில் இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் பார்க்கலாம் கண்ணா. நம்ம சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த ஒர்க் புக்கில் ஒரு 30 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது சரிங்களா? அதை நம்ம ஒரு 2 பார்ட்டாக பார்க்கலாம் கண்ணு. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆள்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்துடும் சரிங்களா கண்ணு? ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட் போகலாம். Worksheet 1. Vicky pleaded his father to buy him a robot. Choose a sentence with a similar meaning for the given sentence. ஓகேங்களா? விக்கி ப்ளீடட், அவங்க அப்பா கிட்ட கெஞ்சுறான், எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்க, என் ஒர்க் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்கிங்களா? அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதில் அதுக்குரிய மீனிங் வர மாதிரி எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெக்வஸ்டட். ப்ளீடட்னா ரெக்வஸ்டட். விக்கி ரெக்வஸ்டட் his father to buy him a robot. Option C is the answer. Second one, read the dialogue and tick incorrect statement. Clean my room. விக்கி சொல்கிறாரு clean my room. ரோபோட் ஐ கேனாட் டூ தட். அவன் க்ளீன் மை ரூம்னு சொல்கிறான், பட் ரோபோட் என்ன சொல்கிறது, என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது ராங்காக இருக்குது? ஸோ த ரோபோட் டிஸ்அக்ரி டு ஒபே. டிஸ்அக்ரினா செய்ய மாட்டேன்னு சொல்லுது. ரெஃப்யூஸ் டு இக்னோர் எல்லாமே சேம் மீனிங் தான், பட் ஆப்போசிட்டாக வர்றதுன்னா அக்ரீட். அந்த ரோபோட் நான் செய்கிறேன்னு சொல்லி ஒத்துக்குச்சா? இல்லை, ஒத்துக்கல இல்லையா? அப்போ இதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பை சூஸிங் த பெஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கண்ணா, அந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம ஆன்சர்ஸ் எழுதலாம். வாட் மேட் ராகுல் சேஞ்ச் ஹிம்செல்ஃப். ஆக்சுவலாக கண்ணு, இந்த நான் ஸ்டோரி அப்படியே சொல்லிடுறேன். ராகுல் நவீன் 2 பேர் இருப்பாங்க கண்ணு. ராகுல் ரொம்ப லேசியாக இருப்பான், எந்த வகையும் ப்ராப்பராக செய்ய மாட்டான். அவனை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப கவலையாக இருக்கும், அவங்க டீச்சர்ஸும் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அவன் அவனோட ஃப்ரெண்டு நவீனோட ரூமுக்கு போகிறான். அங்கே போனால் அவ்வளோ நீட்டாக இருக்குது ரூமு, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நவீன் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறான், அவங்களோட ஒர்க்கில் இவனும் போய் என்ன பண்ணுறான், ஹெல்ப் பண்ணுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவனுக்குள்ளே ஒரு சின்ன சேஞ்ச் ராகுலுக்குள்ளே. ஐயோ, நாம் எப்படி இருக்கோம், நம்ம டர்ட்டியாக வச்சுருக்கோம், அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல, டீச்சர் சொல்கிறத நம்ம கேட்கறதில்ல, இப்படி இருக்கோமே, பட் இவன் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கான், பேரண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுறான், அவனோட ரூம் எல்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கானே, இனிமேல் நாமளும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே ஒரு சின்ன சேஞ்ச் வருது சரிங்களா? ஓகே, அதை பார்த்தீங்கன்னா இங்கே 2 கொஷின்ஸ் இருக்குது. வாட் மேட் ராகுல் சேஞ்ச் ஹிம்செல்ஃப். எது அவனை மாற்றுச்சு அப்படின்னா ஹிஸ் ஃப்ரெண்ட் நவீன்ஸ் பிஹேவியர். அவனோட பிஹேவியர் பார்த்து ராகுலுக்குள்ளே ஒரு சேஞ்ச் வந்துச்சு. ஓகேங்களா? ஹவு டு யூ வாண்ட் டு கீப் யுவர் ரூம். உன்னோட ரூமை நீ எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிற? நீட் அண்ட் டைடி, சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே கண்ணா, எனாக்ட் த ரோல் ஆஃப் விக்கி அண்ட் ரோபோட். இது நீங்கள் சும்மா அப்படியே ரீட் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறது, அவ்வளோதான். நான் ஒர்க் ஷீட் 2, ரெஃபர் த டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். ஆக்டிவ் அப்படின்னா என்னென்னா கண்ணு, எனர்ஜெட்டிக். ரோபோட் ரியலி வாண்ட்ஸ் டு ஒர்க் ஃபார் அன் ஆக்டிவ் மாஸ்டர். அதாவது நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு மாஸ்டரோட தான் அந்த ரோபோட் வேலை செய்யணும்னு நினைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிவ்க்கு நம்ம என்ன மீனிங் கேட்குறாங்க, எனர்ஜெட்டிக் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ரெஃபர் த டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் எக்ஸைட்டட். எக்ஸைட்டட் அப்படின்னா கண்ணு ரொம்ப ஒரு உற்சாகமாக எந்துவாக இருக்கிறது சரிங்களா? ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னென்னா நம்ம அன்எக்ஸைட்டட் எழுதலாம், அல்லது போர்டுன்னு எழுதலாம், அல்லது இன்ஆக்டிவ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா கண்ணு? ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதினா போதும். ஓகே, அடுத்தது டிக் த சினானிம் ஃபார் த வேர்ட் அன்பிளசன்ட். சினானிம்னா மீனிங் கண்ணு. அன்பிளசன்ட் அப்படின்னா ஹாப்பி இல்லாத ஒரு மூமெண்ட். ஓகேங்களா? பிளசன்ட்னா ஹாப்பி, சந்தோஷம். அன்பிளசன்ட்னா ஹாப்பி இல்லை. ஸோ அதுக்குரிய மீனிங் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அன்ஹாப்பி தான். ஓகேங்களா? மேட்ச் த கிவன் சென்டென்ஸ் வித் சூட்டபிள் பஞ்சுவேஷன் மார்க்ஸ். ஐ லைக் டு செல் திஸ் ரோபோட் ஃபுல் ஸ்டாப். வாட் ஆர் யூ டூயிங்? கொஷின் மார்க். கேள்வி கேட்குறாங்க, என்ன செய்கிறேன்னு. ஹி ஈட்ஸ் ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ். ஸ்வீட்டும் சாப்பிட்டாங்க, ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டாங்கன்னா இங்கே ஒரு கமா. ஓகேங்களா? இங்கே நான் ஏபிசி போட்டிருக்கேன் கண்ணா, அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. பஞ்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். டு யூ லைக் திஸ் ரோபோட். உங்களுக்கு இந்த ரோபோட் பிடிச்சிருக்கா? ஸோ இப்போமே ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி கேபிட்டல். ஸோ டு யூ லைக் திஸ் ரோபோட் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 3, சர்க்கிள் த காமன் நவுன்ஸ். காமன் நவுன்ஸ்னால் என்ன கண்ணு? நவுன்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா? தமிழில் நான் பெயர் சொற்கள்னு சொல்லியிருக்கேன், அதுதான் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதில் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது சரிங்களா?
ஸோ இதில் காமன் நவுன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவான ஒரு பெயர். ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ் புக், இங்கிலீஷ் புக், மேக்ஸ் புக் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. பட் புக் அப்படின்றது புத்தகம் காமன். ஓகேங்களா? அந்த மாதிரி அனிமல்ஸ் அப்படின்னா அது காமன், விலங்குகள். அப்போ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பிளேஸ் அதெல்லாம் வந்து காமனாக பொதுவாக சொல்கிற பெயர்கள். ஓகேங்களா? அப்போ காமன் நவுன்ஸ்னால் எதெல்லாம் வரும்னா புக் வரும், அனிமல், பாய். ஓகேங்களா? அந்த பாய்க்கு ஒரு நேம் வச்சா அது வந்து ப்ராப்பர் நவுன். ஜென்ரலாக பாய், கேர்ள், மேன், உமன்னா அது வந்து காமன் நவுன். ஓகேங்களா? சூஸ் த கரெக்ட் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர்னு சொன்னேன் இல்லையா, ப்ராப்பரான ஒரு பேர் இருக்கும். ஸோ சிவா வென்ட் டு டேஸ் லாஸ்ட் வீக் பை ட்ரெயின்னா மதுரை. ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. ஸோ ஆன்சர் வந்து அதான் ப்ராப்பர் நவுன். ரைட் எனி டூ ப்ராப்பர் நவுன்ஸ் ஃபார் த கிவன் காமன் நவுன். ஃப்ளார் வந்து காமன் நவுன். அதுக்கு 2 ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர் நவுன்ஸ் ரோஸ், ஜாஸ்மின், லில்லி, லோட்டஸ். நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். நான் 2 எழுதியிருக்கேன். Fill in the blanks with appropriate nouns by using the options given below. This is my pet. Her name is Rosie. இது என்னுடைய பெட், இதோட பேர் வந்து ரோசி. ஓகே, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் நம்ம எழுதுகிறோம். Frame a meaningful sentence by using the given common noun. புக் அப்படின்னு கொடுத்துருவாங்க கண்ணு. இதை வச்சு நீ ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். என்ன வேணாலும் எழுதலாம் கண்ணு. நான் எழுதியிருக்கேன் ஐ லைக் டு ரீட் ஸ்டோரி புக்ஸ். ஓகேங்களா? ஐ லைக் டு ரீட் ஹியூமரஸ் புக்ஸ் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஐ ஹாவ் மோர் புக்ஸ் இன் மை லைப்ரரி. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் வேரியஸாக என்ன வேணால் எழுதிக்கலாம். புக்குன்றதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 4. ரைட் யுவர் நேம் இன் த கிவன் லைன். இது வந்து நீ உன்னோட பேரை இந்த லைனில் எழுதணும், அவ்வளோதான். புட் யுவர் சிக்னேச்சர் இன் த கிவன் பாக்ஸ். அதுக்கு நீ சிக்னேச்சர் சைன் பண்ணுவாங்கல்ல கண்ணு, கையொப்பம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உன்னோட கையெழுத்தை இங்கே போடு. அழகழகாக டிசைனாக போடுவீங்க இல்லையா, அதை நீங்கள் போடுங்க. ரைட் த சூட்டபிள் வேர்டு. வாட் இஸ் த டைம் நவ். முதல்ல நான் இதுக்கு வந்து சொல்லிடுறேன். ஹவு அப்படின்னா எப்படின்னு அர்த்தம், வாட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம். வாட்னா என்ன, ஹவுனா எப்படி. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ் த டைம் நவ், இப்போ என்ன டைம், ஸோ வாட் போடணும். ஹவு மெனி பென்ஸ் டு யூ வாண்ட். ஹவு மெனி, ஹவுனா எப்படின்னு சொன்னேன், பட் ஹவு மெனின்னு சேரும்போது எத்தனைன்னு வரும். ஹவு மெனி பென்ஸ் டு யூ வாண்ட். அடுத்தது ஹவு டிட் யூ நோ ஹிம். இவரை எப்படி உங்களுக்கு தெரியும், ஹவு. ஐ வாண்ட் பேட் அண்ட் பால். வாண்ட்டு கேன். வாண்ட்னா எனக்கு வேணும்னு அர்த்தம், கேன்னா முடியும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஐ வாண்ட் பேட் அண்ட் பால், எனக்கு பாலும் பேட்டும் வேணும். கேன் ஐ கெட் யோர் பென்சில். உங்களோட பென்சிலை நான் வாங்கிக்கலாமா. ஸோ இந்த இடத்துல கேன் போடணும். ஓகேங்களா? ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 5. மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் வித் த பிக்சர். ஸ்பேஸ்னா இதுதான் ஸ்பேஸ்க்குன்னு நான் 1 2 3 4 5 போட்டிருக்கேன். மர்மைட் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே இருக்க தேவதைகள். ஓகேங்களா? அதுதான் மர்மைட். ஸோ இதுதான் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ரீட். ஓகேங்களா? ரீட் பண்ணுறாருல்ல இவர், அது ரீட். மார்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கல கண்ணு, இதுதான் பைசைக்கிள். உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மேட்ச் பண்ணிவிடுங்க. நவ் வி ஆர் கமிங் டு ஒர்க் ஷீட் 6. ரைட் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம். வேர்ப்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஆக்ஷன் வேர்ட்ஸ், நம்ம செய்கிற செயல்கள் தான் வந்துட்டு வேர்பு. ஸோ ரைட் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம். ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஹீன்றது வந்து சிங்குலர் கண்ணா. அவன், ஒரு பையனை வந்து நம்ம ஹீன்னு சொல்லுவோம், ஒரு பொண்ணாக இருந்தால் ஷீன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹீன்றது சிங்குலர். அப்போ இஸ் வருமா ஆர் வருமானா இஸ் தான் வரணும். ஹீ வந்தா, ஷீ வந்தா, இட்டு வந்தா இஸ் வரணும். ஓகேங்களா? ஐ ஆம், ஐ வந்தாலே ஆம். ஐ எம் கோயிங் டு லண்டன், ஐ எம் கோயிங் டு பார்க், ஐ எம் கோயிங் டு மார்க்கெட், ஐ எம் அ பாய், ஐ எம் அ கேர்ள், அந்த மாதிரி சொல்கிறது. ஐ வந்தாலே ஆம் வரணும். ஓகேவா? சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ரைஸ்ன்னு வரக்கூடாது, ரைசஸ். ஓகேங்களா? அது தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவாங்க. ஸோ சி ஆன்சர். fill in the blank by choosing the right answer. They are. they வந்தால் என்ன போடணும், ஆர் போடணும். they, we, you அதெல்லாம் வந்தால் என்ன போடணும் கண்ணு, ஆர் போடணும். ஓகேங்களா? ஸோ they are good players. Respond to the questions asked by the teacher. What is your lunch today? நான் எழுதியிருக்கேன் டேமரின் ரைஸ், அதாவது புளிசாதம் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன எழுதிக்கோங்க. டொமேட்டோ ரைஸ் எழுதுங்க, கேர்ட் ரைஸ் எழுதுங்க, அல்லது சாம்பார் எழுதுங்க. ஓகேங்களா? பிரியாணி கூட எழுதுங்க, பரோட்டா எழுதுங்க, சப்பாத்தி எழுதுங்க, எக் ரைஸ் எழுதுங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகேவா? ஸோ டேமரின் ரைஸ். வாட்ஸ் யோர்ஸ்? உன்னோடது என்னென்னா மைன் இஸ் லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ். டு யூ லைக் லெமன் ரைஸ்? உனக்கு லெமன் ரைஸ் பிடிக்குமா? எஸ், ஐ லைக் வெரி மச். ஷால் வி ஷேர் அவர் லஞ்ச்? யா ஷியோர், லெட்ஸ் ஷேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் 7. மை ஹாபிஸ். Read the sentence aloud and tick yes or no in the given boxes. The cats are sitting on the wall. ஸோ அந்த வால் மேலே தான் உட்காந்துருக்கு இல்லைங்களா? ஸோ எஸ். த மங்கி இஸ் பிளேயிங் வித் பால். இந்த குரங்கு என்ன கண்ணு, பால்லையா விளையாண்டுருக்கு? இல்லை, அது ஒரு கயிறு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ நோ. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ரைட்லி பஞ்சுவேட்டட் சென்டென்ஸ். கரெக்டாக பஞ்சுவேஷன் மார்க் இருக்கிறது வரணும். பஞ்சுவேஷனாலே நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி கேபிட்டல் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈவினிங் இஸ் ஃபாதர் காட் அ நியூ ஃபிஷ் டேங்க். இதுதான் வந்து கரெக்ட். fill in the blanks by choosing right answer. My hobby is gardening. அதாவது தோட்டத்தில் வேலை செய்கிறது. ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் யூஸ்வலி. அதாவது தோட்டத்தில் ஏதாவது செடி நடுறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரிலாம். ஓகேங்களா? தோட்டக்கலை.
ஸோ ஐ எம் ஹாப்பி. அந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ 1 2 3 போட்டிருக்கேன்னு எடுத்து எழுதிக்கோங்க. fill in the blanks by choosing the right answer. இது ஒரு சின்ன லெட்டர் ரைட்டிங் ஓகேங்களா. ஸோ டேட் போட்டிருக்காங்க, சென்னை போட்டிருக்காங்க. மை டியர் ஃபாதர், அன்புள்ள அப்பா, ஐ எம் டூயிங் வெல், ஹோப் ஆல் ஆர் ஃபைன் தேர். மை வெக்கேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல். கன்வே மை ரெக்கார்ட்ஸ் டு மாம் அண்ட் பிரதர். அதாவது நான் என்னுடைய அம்மாவையும் அண்ணனையும் கேட்டதா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யுவர்ஸ் லவ்விங்லி. ஓகேங்களா, இந்த இடத்துல கம்மாவோட முடிக்கணும் கண்ணா. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 8, சர்க்கிள் த வேர்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு த பிக்சர். இந்த பிக்சருக்கு இந்த வந்து இந்த கடலில் ஒரு கப்பல் பயணம் செய்கிறது, அதுக்கு ரிலேட்டடாக பிக்சர் என்ன வரும்னா ட்ராவல், ஜேர்னி, voyage, ட்ரிப்பில் ட்ராவல் தான் வரணும். டிக் த ஆட் ஒன். இதில் எதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஹார்ஸ், இது எல்லாமே அனிமல்ஸு, இது மட்டும் பேர்டு, அதனால் இதுதான் பீகாக் தான் வரும். ரீட் அண்ட் மேட்ச் த அனிமல் வித் தயர் ஃபீச்சர்ஸ். ஐ ஹாவ் ஸ்ட்ரைப்ஸ் ஆன் மை பாடி, ஸோ டைகர். ஐ ஹாவ் அ லாங் டைல், இட் இஸ் அ ஹார்ஸ். ஐ ஹாவ் 2 hands, கோட். ஹார்ன் எனக்கு கொம்பு ஓகேங்களா, கோட் ஆடு. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 9, சர்க்கிள் த லிங்க் வேர்ட்ஸ் இன் த கிவன் சென்டென்ஸ். லிங்க் வேர்ட்ஸ்னா கண்ணு காம்பவுண்ட் கன்ஜங்ஷன்னு சொல்லுவாங்க கண்ணா, சரிங்களா. ஸோ அதான் இங்கே லிங்க் பண்ணுறது, ஒரு 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 சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும், ஒரு வேர்டையும் இன்னொரு வேர்டையும் இணைக்கிற ஒரு சொல், அதான் லிங்க் வேர்ட். ஸோ மை ஃப்ரெண்ட் அண்ட் அப்படின்றது லிங்க் வேர்ட். ஐ வென்ட் டு எ ஃப்ரூட் ஷாப் டு பை ஆப்பிள்ஸ் ஆர் பனானாஸ். அந்த ஆர் இது வேணுமா அல்லது அது வேணுமா, ஆறுன்றது ஒரு லிங்க் வேர்ட். பட் ஆனால் அதுவும் ஒரு லிங்க் வேர்ட். தேர் வேர் வென்லி ஆரஞ்சஸ் இந்த ஷாப். ஓகேங்களா, ஸோ இந்த மூணையும் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் அவுட் த நான் லிங்கர். இதில் லிங்க் இல்லாததுன்னா ஆறுனா அல்லது அண்டுனா மற்றும் பட்னா ஆனால், இது எல்லாமே லிங்க் வேர்ட்ஸ் தான். பட் இட்டு அப்படிங்கிறது வந்து லிங்க் வேர்ட் கிடையாது. ஒரு அனிமல்க்கோ ஒரு பேர்ட்க்கோ வெஜிடபிளையோ ஃப்ரூட்டோ சிங்குலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம இட்டுன்னு சொல்லலாம், அது ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது ஒரு பர்சன் ஓகேவா, தேர்ட் பர்சன் சிங்குலராக நம்ம இதை பார்த்துருப்போம் ஓகேவா. ஸோ இட்ஸ் நாட் அ லிங்க் வேர்ட். சூஸ் த அப்ராப்ரியேட் லிங்கர். யூ கேன் பிளே ஃபுட்பால் ஆர் பேஸ்கெட் பால் நவ். நீ இப்போ ஃபுட்பால் விளையாடுறியா பேஸ்கெட் பால் விளையாடுறியா, திஸ் ஆர் தட், இதுவா அல்லது அதுவா. ஸோ ஆர் போடணும். fill in the blanks by choosing appropriate linkers but or and. I like laddu and alva. எனக்கு லட்டும் பிடிக்கும் அல்வாவும் பிடிக்கும். ஸோ அண்ட் மற்றும். மை மாம் ஆஸ்க் வாட் டு யூ வாண்ட், இட்லி ஆர் தோசை. எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க இட்லி வேணுமா அல்லது தோசை வேணுமா. ஸோ ஆர் போடணும். ரேபிட்ஸ் ரன் ஃபாஸ்ட் பட் டாட்டாய்ஸ் ஆர் ஸ்லோ. முயல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும், பட் ஆனால் டாட்டாய்ஸ் ஆமை வந்து ஸ்லோவாக தான் போகும். ரீப்ளேஸ் த லிங்கர் கிவன் இன் த சென்டென்ஸ் வித் த ரைட் ஒன். இந்த இடத்துல கரெக்டாக நம்ம போடணும். வுட் யூ லைக் டு ஹாவ் காஃபி ஆர் டீ. இப்போ அம்மா என்ன கேட்பாங்க, உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னா அந்த இடத்துல அண்டு சொல்ல மாட்டோம். ஏன்னா எனக்கு காஃபியும் கொடுங்க டீயும் கொடுங்க நம்ம சொல்லவே மாட்டோம், ஒன்றா ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆர் ஓகேங்களா, அந்த சாய்ஸ் வரும்போது ஆர் போடணும். ஸோ கீழே எழுதிருங்க வுட் யூ லைக் டு ஹாவ் காஃபி ஆர் டீ கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் நவ் யூ கமிங் டு ஒர்க் ஷீட் 10. சர்க்கிள் த ஆக்ஷன் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். ஆக்ஷன் வேர்ட்ஸ்னா கண்ணு தமிழில் வினை சொற்கள்னு சொல்லுவாங்க, நம்ம செய்கிற செயல்கள் ஓகேங்களா, அதுதான் ஆக்ஷன். ஐ லைக் டு ரீட் புக்ஸ், அப்போ இந்த இடத்துல வாசித்தல் அப்படின்னு வருது, இது ஒரு ஆக்ஷன் வேர்ட். மை மாம் குக்டு டின்னர், எங்கள் அம்மா வந்து சமைக்கிறாங்க குக்டு ஓகேவா, அது ஆக்ஷன் வேர்ட். த டாக் சேஸ்டு த கேட், அந்த நாய் என்ன பண்ணுது அந்த கேட்டை வந்து துரத்துது, ஸோ சேஸ் பண்ணுது, ஸோ சேஸ்டு. ஷீ லுக்ஸ் அட் த புக், லுக்ஸ் அப்படின்னா பார்த்தல் அப்படின்ற வரும், ஸோ லுக்ஸ்ன்றது வேர்பு. வி ரன் பேக் ஹோம் ஃபார் டின்னர், நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு, டின்னர்னா நைட் சாப்பிட்றது தான், நைட்டு உணவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இரவு உணவை டின்னர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம போகிறோம் ரன் பேக், அப்போ ரன்னா ஓடுதல், அது ஒரு ஆக்ஷன் வேர்ட் ஓகேங்களா. Read the story aloud and rearrange the sentence in correct order and put the numbers in the given boxes. ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி நான் அப்படியே சொல்லிடவா. One day a fox was very hungry. He searched everywhere for food. At last the fox went to in a vineyard. He saw some bunches of grapes hanging from the vines. He tried to reach them but they were too high. He jumped again and again but could not reach them. At last he got tired and said, these grapes are sour, I don't want them. Then it ran away. ஒரு நரி வந்து பயங்கர ஹங்க்ரினா பசி, பயங்கர பசியாக இருக்குது, ஃபுட்டுக்கு சாப்பாட்டுக்காக அங்கே எங்கேயும் தொலைவுது. அப்போ வந்து என்னென்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு திராட்சை தோட்டத்துக்கு பார்க்குது, அங்கே நிறைய அப்படியே திராட்சை கொத்து கொத்தாக இருக்குன்னு பார்க்குது ஓகேங்களா. என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணி அதை வந்து சாப்பிட முடியுமான்னு ட்ரை பண்ணுது. ஆனால் அது ரொம்ப உயரத்தில் இருக்குனால அதனால் முடியல. அதோட முழு முயற்சியும் பண்ணிவிட்டு அதனால் முடியாதனால என்ன சொல்லிடுச்சுன்னா, ஐயா இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு போயிடுச்சு அந்த இடத்த விட்டு, சரிங்களா. ஸோ இதை நம்ம ஆர்டராக எழுதணுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே இருக்குது, the fox was very hungry. செகண்ட் he went in a vineyard. தேர்ட் வந்து he saw some bunches of grapes. ஃபோர்த்து he jumped again and again. ஃபிஃப்த்து then it ran away. ஓகேங்களா, நம்பர் போட்டிருக்கேன்னா அரேஞ்ச் பண்ணி எழுதிடுங்க. ஒர்க் ஷீட் நம்பர் 11.
லுக் அட் த பிக்சர் கேர்ஃபுல்லி ரைட் 5 சென்டென்ஸ். இந்த பிக்சரை பார்த்து 5 சென்டென்ஸ் எழுதுறோமா? நான் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதிருக்கேன், நீங்கள் வேறு கூட எழுதிக்கோங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபாரஸ்ட், மெனி வைல்ட் அனிமல்ஸ் ஆர் லிவிங் இன் த ஃபாரஸ்ட், monkeys are sailing on the boat, tiger is swimming in the lake, birds are singing and flying very happy ன்னு எழுதிருக்கேன் கண்ணா. ஓகேங்களா? நீங்கள் இதே எழுதினாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதினாலும் வெரி ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 12. சர்க்கிள் த ப்ரிப்போஷன் இன் த given sentence. ப்ரிப்போஷனாக தெரியும்ல கண்ணா, அந்த இன், ஆன், பிஃபோர், ஆஃப்டர், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிட்வீன், பிஹைண்ட், அபவ், பிலோ எல்லாமே வந்து அந்த ப்ரிப்போஷன் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே there was a tree in front of the house. வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்குது. எங்கே இருக்குது? முன்னாடி இருக்குது. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். த கேட் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள். அந்த பூனை எங்கே உட்காந்துருக்கு? டேபிளுக்கு அடியில். அந்த அடியில் அண்டர்ன்றது ப்ரிப்போஷன். ஓகேவா? இதை ரெண்டையும் பார்த்து நீங்கள் ஒரு கரெக்டாக எந்த ப்ரிப்போஷன் வரணும்னு பார்க்கணும். இந்த சேர் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் 2 dogs. இந்த சேர் வந்து என்ன, இந்த 2 டாகுக்கும் முன்னாடியாக இருக்குது? இல்லை, நடுவில் இருக்குது இல்லைங்களா? ஸோ பிட்வீன் த ஆன்சர். பிட்வீன்னா இடையில் அர்த்தம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ரைட் த சூட்டபிள் ப்ரிப்போஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிக்சர் கிவன் பிலோ. ஸ்டார் கம்ஸ், இங்கே இருக்கல கண்ணு, ஸ்டார் கம்ஸ், அப்புறம் ஸ்டாருக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ட்ரையாங்கிள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன வந்திருக்குன்னா ஸ்கொயர் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ ஸ்டார் கம்ஸ் பிஃபோர் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டார் வருது. ஸோ பிஃபோர்னு போடணும். முன்னால்னா பிஃபோர். fill in the blanks by selecting the appropriate shape. dash comes after இந்த oval shape. ஓகேங்களா? oval shapeன்றது எதுக்கப்புறம் வருது? ஓவல் ஷேப்க்கு அப்புறம் என்ன ஷேப் வருது அப்படின்னா ட்ரையாங்கிள் தானே வருது. ஸோ ட்ரையாங்கிள் கம்ஸ் ஆஃப்டர் ஓவல். அந்த இந்த ஷேப்க்கு அப்புறமா ட்ரையாங்கிள் வரும். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரைட் அ சூட்டபிள் ப்ரிப்போர்ஷன் ஃபார் த கிவன் பிக்சர். கண்ணா ஆக்சுவலி இங்கே ரேபிட்ன்ற பிக்சர் வந்து ஆக்சுவலி இங்கே மிஸ்ஸிங். ஓகேவா? இங்கே இந்த பிக்சரில் கிளியராக தெரியல எங்கே ரேபிட் இருக்குன்னு. ஸோ நானாக இங்கே என்ன போட்டிருக்கேன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு போட்டிருக்கேன். அந்த முயல் வந்து முன்னாடி இருக்குது, மரத்துக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லி ஒரு அசம்ஷனில் போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே முயல் தெரியல இந்த பிக்சரில். கொடுத்து தான் நம்ம அதை வச்சு போட முடியும். அப்படி கொடுக்காதனால பிட்வீன் கண்டிப்பாக வராது. ஏன்னா மரத்துக்கு இடையில நடுவில் தான் போக முடியாது இல்லையா? ஆன் மேலே, முயல் மேலேயும் ஏறாது. அதனால் நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு போட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா? பிகைன் பின்னாலையும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் போட்டேன் கண்ணு. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் 13. லிசன் த ஸ்டோரி வென் டீச்சர் ரீட்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த கொஷின். ஓகேவா? சரி கண்ணா, இந்த கொஷின் இந்த பேசேஜை நான் ரீட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், லிசன் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் அந்த டைமை ஸ்லோ பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் there was a little boy named Appu. became very ill. illனா உடம்பு சரியில்லை. One day he saw a strange shape in the window. It was a penguin eating sandwich. Said good afternoon to the boy. The boy was very surprised. Then he saw a monkey blowing up a balloon, pig playing a tambourine, elephant jumping, dog wearing a pair of glasses. As more and more crazy looking characters appeared out the window, he burst out laughing and found it hard to stop. After some days, his health had improved so much that he was able to go back to school again. There he got to talk to his friends and tell them all the strange things he had seen. While he was talking to his best friend, he saw something sticking out of his friend's school bag. The boy asked his friend what it was inside. Then he came to know it's all the fancy dress shoots and discusses that his best friend and had been using to try to cheer the little boy up. And from that day on, the little boy always did his best to make sure that no one felt sad and alone. ஓகேங்களா? ஓகே கண்ணா. ஆக்சுவலாக அப்புன்ற பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓகேங்களா? ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, விண்டோனா தெரியும்னா ஜன்னல், அந்த ஜன்னல்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வடிவம் தெரியுது. அங்கே ஒவ்வொன்றா நடக்குது. ஒரு பென்குயின் வருதான், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுதான். அப்புறமா வந்துட்டு அந்த பாய்க்கு பயங்கர ஆச்சரியம். மங்கி வந்து ஒரு பலூன் ஊதுதான், பிக் ஒன்று பண்ணுதான், அப்புறம் எலிஃபேண்ட் குதிக்குது, டாக்லாம் என்ன பண்ணுதுன்னா அழகழகான கிளாஸ் போட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு பயங்கர சந்தோஷம். ரொம்ப அப்படியே அவனை மனசு விட்டு சிரிக்கிறான். ஓகேங்களா? கொஞ்ச நாள் அவனுக்கு உடம்பு சரியாயிருது. ஸ்கூலுக்கு வர்றான். ஸ்கூலுக்கு வந்தால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை சியரப் பண்ணுறாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பேக்கில் என்னமோ வச்சுருக்கான். என்னன்னு பார்த்தா அதில் வந்து நிறைய ஃபேன்சி ட்ரெஸ் சூட்ஸு. ஓகேங்களா? அதாவது ஃபேன்சி ட்ரெஸ்ஸாக தெரியும்ல உங்களுக்கு, வித்தியாசமாக மாறு வேடை போட்டிக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? அந்த மாறு வேடை போடுற ட்ரெஸ்ஸு, அதோட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் தெரியுது, அட நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு அது சோகமே இல்லை, எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஷினுக்கு போயிடலாம். த நேம் ஆஃப் த லிட்டில் பாய், அந்த பையனோட பேர் என்னக்கன்னு? அப்பு. த நேம் ஆஃப் த லிட்டில் பாய் இஸ் அப்பு. ஹூ செட் குட் ஆஃப்டர்நூன் டு த லிட்டில் பாய்னா பென்குயின் இல்லைங்களா? ஸோ பென்குயின் செட் குட் ஆஃப்டர்நூன் டு த லிட்டில் பாய். நெக்ஸ்ட், ஹூ இஸ் ப்ளோயிங் அப் எ பலூன்? பலூன் யாருக்கான ஊதுனா? மங்கி தானே. மங்கி வாஸ் ப்ளோயிங் அப் எ பலூன்.
What was found in friend's school bag? என்ன friend's school bagல பார்த்தா fancy dress suits and disguises. Whether Appu was cheered up by his friend? Yes, Appu was cheered up by his friend. ஆமா நல்லாவே சந்தோஷப்பட்டான். Next worksheet 14. Fill in the blanks by choosing the correct answer. We live in India. First letter கண்டிப்பா must be என்னது capital letter I, அப்புறமா எல்லாம் small letter. Okay, B option. I am a punctuation mark. I am used in the beginning of the sentence, beginning of the proper noun and abbreviations. Who am I? கண்ணு இப்போ தான் நான் சொல்லிட்டேன், ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இட் மஸ்ட் பி கேபிட்டல் லெட்டர் சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த கேபிட்டல் லெட்டர் தெரியும்ல கண்ணு, இது எல்லாமே இப்படி தான் ஏபிசின்னு போடுறது அதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி கேபிட்டல் லெட்டர் சரிங்களா. ஸோ இதுக்குரிய ஆன்சர் கேபிட்டல் லெட்டர் CAPITALLETTER கேபிட்டல் லெட்டர். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷன்னாலே எல்லா லெட்டர்ஸும் கண்டிப்பாக கேபிட்டலாக இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட், MBBS. நெக்ஸ்ட் லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் அண்ட் ஸ்பீக் அ ஃபியூ சென்டென்ஸ். இந்த பிக்சரை பார்த்து நம்ம எழுதணுமா. ஆக்சுவலாக வந்து என்னன்னா சூரியன் நல்லா உதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு சன்னி டே தான். அண்ணாவும் தங்கச்சியும் விளையாடுறாங்க, அந்த தங்கச்சி ஊஞ்சலாட்டி விடுறேன், ரொம்ப சந்தோஷமாக ஆடுறான். ஓகேவா, இது என்னோட தாட்டில் நான் எழுதுறேன். ஆன் அ சன்னி டே ஐ பிளேட் வித் மை சிஸ்டர். இந்த பையன் சொல்கிறான் ஐ பிளேட் வித் மை சிஸ்டர், ஐ என்ஜாய்டு ஸ்விங்கிங் வெரி மச் பை மை சிஸ்டர். என் தங்கச்சி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஊஞ்சலாட்டி விடுறாங்கன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வேறு ஏதாவது இந்த தோணுச்சுன்னா கூட எழுதிக்கோங்க. ரீட் த பேசேஜ், ரைட் அண்ட் நரேட் இன் இட்ஸ் ஓன் வேர்ட்ஸ். Shyam lived in Salem. One day he decided to go to his grandparents' house by bus. He boarded the bus to Erode. He asked the conductor how much is the ticket. The conductor said it cost 70 rupees. Shyam gave the money and got the ticket. இதுக்கு என்ன அர்த்தம்னா கண்ணு, ஷியாம் வந்து சேலத்தில் இருக்காரு, அவங்க பேரண்ட்ஸ் அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அவங்க பாட்டி வீடு ஈரோட்டில் இருக்குது. ஸோ பஸ் ஏறி தான் போகிறாரு. கண்டக்டர்கிட்ட எவ்வளோ டிக்கெட்னு கேட்குறாரு. அவர் 70 rupeesன்னு சொல்கிறாரு. இவர் பணத்தை கொடுத்துட்டு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டார். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க. Shyam lived in Salem. He planned to go to his grandma's house. He went to Erode by bus. He bought the ticket and sat in the window seat. நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வேறு மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ணா ஒர்க் ஷீட் 15. பாண்டி asked Nandini why are you sad. இதில் நாம் பஞ்சுவேஷன் மார்க் போடணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி கேபிட்டல் லெட்டர். பாண்டி asked Nandini. இங்கே கொட்டேஷன் மார்க், why are you sad, கொஷின் மார்க், கொட்டேஷன் க்ளோஸ்டு. Find the meaning of the underlined word using dictionary. Grabbed அப்படின்னா என்ன கண்ணு, பிடுங்குதல். இப்படி பிடிங்கிறோம் இல்லையா, அதான் டு சைஸ் சடன்லி அப்படின்னா அந்த விசுக்குன்னு பிடிங்கிறது. டு சைஸ் சடன்லி, அதை நான் தமிழ் எழுதியிருக்கேன். நீங்கள் தமிழ் எழுதணும்னு அவசியம் இல்லை கண்ணா, அதுக்குரிய மீனிங் இங்கிலீஷில் டு சைஸ் சடன்லி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சூஸ் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட். நந்தினிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டர்ட் ஹர் வித் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா, நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவகிட்ட அப்படியே முணு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்குரிய மீனிங் என்னென்னா ஆஸ்கிங் ஃபார் சம்திங் ரிப்பீட்டடாக மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த சென்டென்ஸ் வித் சிமிலர் மீனிங். நந்தினிஸ் ஐஸ் glued டு த கிரவுண்ட். அவளோட ஐஸ் வந்து அப்படியே அந்த தரையவே நோக்கி இருக்குது சரிங்களா. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா நந்தினிஸ் ஐஸ் ஃபிக்ஸ்டு டு த கிரவுண்ட், அப்படியே தரையில் பதிஞ்சிருச்சு. ஓகேவா, ஃபிக்ஸ்டு டு த கிரவுண்ட். நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த டேஷ் லெட்டர் எழுதிக்கோங்க. எனாக்ட் த ரோல் ஆஃப் பாண்டி அண்ட் நந்தினி. இதை நீங்கள் சும்மா அப்படியே வந்து ஆக்ட் பண்ணி காட்டுறது கண்ணு. ஓகேங்களா, ஓகே ஒர்க் ஷீட் 16 we are coming. Read the given word and underline the synonym word in the sentence given below. Leak. லீக்னா என்னன்னு தெரியும்ல கண்ணு. இப்போ வந்து வாட்டர் பாட்டில் மூடலைன்னா தண்ணி ஒழுது போகும், இல்லைனா பைப்பை சரியாக நிறுத்தலைன்னா என்ன ஆகும், தண்ணி ஒழுகும் இல்லைங்களா. அது எல்லாமே லீக். எங்கேயாவது ஒரு இப்போ நீங்கள் ஆயில் ஊற்றி வச்சுருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு சின்ன ஹோல் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும், ஓட்டையில் வெளியே வந்துடும்ல, அதுக்கு பேர் தான் லீக்கேஜ். ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன சினானிம் வரும்னா let the water drip as he never closed the tap tightly. So never closed. ஓகேங்களா, never closed. Okay, next circle the irrelevant statement for the given sentence. We should always care and save the resources around us. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன இதுக்குரிய மீனிங் என்னென்னா, நாம் எப்பவுமே வந்து இந்த என்ன சொல்கிறது, ரிசோர்ஸஸ்னால் வளங்கள்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஓகேங்களா, சேமிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இதில் எது வந்து சரியாக வராத ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, வி ஷுட் சேவ் வாட்டர், தண்ணியை சேமிக்கணும், கரெக்டு. வி ஷுட் சேவ் ட்ரீஸ், மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கணும். வி ஷுட் நாட் யூஸ் எலக்ட்ரிசிட்டி அன்னெசரிலி, தேவையில்லாமல் கரண்ட்டை வந்து மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது, அதுவும் கரெக்டு. அப்போது இரலவெண்ட்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது எதுனா வி கேன் வேஸ்ட் ஃபியூல். ஃபியூல்னால் என்ன கண்ணு, இந்த பெட்ரோல் டீசல்லாம் இருக்குல்ல, அதுதான் அந்த எரிவாயுகள், அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு இல்லைங்களா, அதையும் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சூஸ் த ஆண்டனிம்ஸ் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். எல்டு அப்படின்னா கண்ணு என்னன்னா ரொம்ப சத்தமாக சொல்கிறதா எல்டு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்னா விஸ்பர்ட். விஸ்பர்ட்னா முணுமுணுத்தல், அப்படி ரகசியம் பேசும்போது எப்படி குசுன்னு பேசுவாங்களா, அதுதான் விஸ்பர்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஆப்போசிட். நெக்ஸ்ட் சூஸ் த சினானிம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட். ஹியூமன் சேவ் ஃபுட் இன் கிரானரிஸ் பட் நீட் மணி ஃபார் இட்.
கிரானரிஸ்னால் வந்து தானிய கிடங்குன்னு சொல்லுவாங்க கண்ணா, தானியங்களை சேமித்து வைக்கிற இடம். அப்போ சினானிம்னா பிளேஸ் ஃபார் ஸ்டோரிங் கிரெயின்ஸ். ஓகேவா, அதான் ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு இதுவும் இன்ஆக்டர் ரோல் தான், 2 பேர் சேர்ந்து இதை வந்து அப்படியே நடிச்சு காட்டுறது. ஓகேவா, ஒர்க் ஷீட் 17 பஞ்சுவேட் த கிவன் சென்டென்ஸ். இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங், எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஐ அண்ட் இன்னு விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங் கொஸ்டின் மார்க். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஐ மட்டும் கேபிட்டல். ரெஃபர் த டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆப்போசிட் ஃபார் த வேர்ட் பேரலைஸ். ஆக்சுவலி கண்ணா பேரலைஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு வித உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு வந்து செயல்படாமல் அப்படியே நின்று போயிடுறது. ஓகேங்களா, அதுதான் பேரலைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்கன்னா ஹெல்த்தி ஸ்ட்ராங் அப்படி சொல்லுவாங்க. நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் யூஸிங் த டிக்ஷனரி. இதில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், ஹெல்த்தி எழுதுனா கூட ஓகே. யூஸிங் த டிக்ஷனரி ஃபைண்ட் அவுட் த வேர்ட் தட் மீன்ஸ் an area bounded to catch animals. அனிமல்ஸை பிடிக்கிறதுக்கு வைக்கிற ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ராப். ஓகேவா, ட்ராப்னு சொல்லுவோம், TRAP ட்ராப். நெக்ஸ்ட்டு பிக் அவுட் த வேர்ட் வித் கரெக்ட் ஸ்பெல்லிங். கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன கண்ணு, எலக்ட்ரிசிட்டிக்கு பி தான், ELECTRICATY. ஓகே. ரெஃபர் த டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் அவுட் த ரைட் பேர் ஆஃப் சினானிம். ஒரே மாதிரி மீனிங் வரணும்னா ஸ்ட்ராங் வீக்ன்றது ஆப்போசிட், ரிப்ளே ஆஸ்க்ன்றதும் ஆப்போசிட், எல் குவைட்டும் ஆப்போசிட், பட் கிரானரி ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கிரெயின் த சேம் மீனிங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். Now coming to worksheet 18, pick out the verbs from the box below and write them in blanks. verb எழுதணும் கண்ணு. swim அப்படின்றது verb, jump, run, walk. swimனா நீந்துதல், jumpனா குதித்தல், runனா ஓடுதல், walkனா நடத்தல். ஓகேங்களா, இது மட்டும் தான் என்னது verbs. next write the past form of the verb using picture clue. ராம், இங்கே பாருங்க கண்ணு, ராம் என்ன பண்ணுறாரு, ஏதோ எழுதுறாரு இல்லையா லெட்டர். பாஸ்ட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ரைட்டிங் தானே, அதோட பாஸ்ட் டென்ஸ் ரோட், WROTE ரோட். ஸோ ராம் ரோட் லெட்டர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் லாஸ்ட் வீக். நெக்ஸ்ட்டு fill in the blanks with correct form verbs. go, went. ஓகேங்களா, பாஸ்ட் டென்ஸ் வந்து went. ஓகேவா, ஃபியூச்சரில் will go. அதே மாதிரி ஜம்ப், JUMP ஜம்ப், ஜம்ப்டு ஃபியூச்சர் டென்ஸில் will jump. ஓகேவா, rewrite the give sentence in simple future tense. future tense அப்படினாலே willன்றது வரும் கண்ணா, willோட verb சேர்த்து போடுறது தான் future tense. அப்போ he runs இருக்கா, இது present tenseல இருக்கு, அந்த runன்ற verb எடுத்து future tenseல மாற்றணும், he will run fast. ஓகே. நெக்ஸ்ட் choose the sentence which is in the simple present tense. present tenseல இருக்கிறத சூஸ் பண்ணணுமா. playedன்றது past tense, will playன்றது future tense, will be playingன்றது future continuous. அப்போ simple presentல இருக்கிறது இதுதான், the children play basket. option C is the correct answer. now we are coming to worksheet 19. இது வந்து என்னன்னா கண்ணு, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சலான் ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இதில் உங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் கூட இங்கே போட்டுக்கலாம். நான் ஈரோடு ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன இருக்கோ அந்த பிளேஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்புறம் டேட்டு, நீங்கள் என்ன டேட் எழுதுறீங்களோ அதை நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் உங்களோட நேமு, அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஏதோ ஒரு 5 நம்பர்ஸில் 6 நம்பர்ஸில் போட்டுக்கோங்க. நேம், உங்களோட நேம் எழுதுங்க. ருப்பீஸ், எவ்வளோ ருப்பீஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 5,000 10,000 எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நான் 1000 போட்டிருக்கேன். அதை நம்ம வேர்ட்ஸில் எழுதணும். 1000 வண்டி, THOUSAND 1000 வண்டின்னு கண்டிப்பாக போடணும். இது வந்து செக் கொடுத்தா மட்டும்தான் இது எழுதணும், அதனால் இந்த பார்ட் தேவையில்லை. அதே தான் இங்கேயும் வரும். போஸ்ட் ஆஃபீஸ், ஈரோடு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், டேட் போட்டிருக்கோம். ஸோ ஆர்டி நம்பர், அந்த அக்கௌண்ட் நம்பர், அதே 1000 1000 வண்டின்னு எழுதணும். இது தேவையில்லை, எனக்கு செக் கொடுத்தா மட்டும்தான் போடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு worksheet 20. read aloud the following story lines and rearrange in a correct order and write it below given lines. ஓகேங்களா, இதை வந்து கரெக்டான ஆர்டரில் எழுதணும் கண்ணா. நான் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், there lived a poor but an honest farmer in a village. one day he found a bag of gold. She showed it to his wife. She told him to keep some of the gold. He told his wife that honesty is the best policy. At last he found that the owner of the bag and gave it back. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழ்மையான நேர்மையான ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் கீழே இருந்து ஒரு தங்கம் நிறைய இருக்கிற ஒரு பை எடுக்கிறாரு, கீழே இருந்து கண்டெடுக்கிறாரு. அதை கொண்டு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு. அவர் வந்து கொஞ்சம் தங்கத்தையாவது நம்ம எடுத்து வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நேர்மை தான் வந்து நல்ல கொள்கை, நம்ம எப்பவுமே நேர்மையாக உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓனர் யாரோ அவர்கிட்ட வந்து கண்டுபிடிச்சி பேகை திருப்பி கொடுத்துட்டார். ஓகேங்களா. ஸோ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நாம் எப்போவுமே நேர்மையாக உண்மையாக இருக்கணும். அடுத்தவங்க பொருளுக்கு நாம் கண்டிப்பாக ஆசைப்படக்கூடாது. நம்மளால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் செய்யணும், அடுத்தவங்க பொருளை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா. இது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நம்பர் போட்டிருக்கேன்ல கண்ணு, ஃபஸ்ட் செகண்ட் அப்படியே எடுத்து எழுதிருங்க. Complete the conversation. Teacher, good morning students. Good morning sir. I hope you understand the grammar class which I taught you yesterday. If you have any doubts, you can ask me now.
ஐ ஹாவ் சம் டவுட்ஸ் இன் ஆர்டிகல்ஸ். அந்த பொண்ணு கேட்குறாங்க, லெட் மீ நோ வாட் இஸ் யுவர் டவுட்ஸ், ஐ கன்ஃபியூஸ்டு வேர் டு யூஸ் த சார். த எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது டவுட்டுன்றாங்க. அதான் நான் கான்வர்சேஷனாக எழுதியிருக்கேன் கண்ணா. டீச்சர், த இஸ் யூஸ்டு வென் வி டாக் ஆஃப் எ பர்டிகுலர் திங். ஒரு பர்டிகுலரான ஒரு பொருளை பற்றி பேசும்போது த யூஸ் பண்ணணும். வில் யூ கிவ் சம் எக்ஸாம்பிள் சார்? ஏதாவது நீங்கள் எடுத்துக்காட்டு சொல்கிறீங்களா? எஸ், த சன், த பிளைண்ட், பிஎல்ஐஎன்டி பிளைண்ட், த புவர் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்காரு சார். ஸ்டூடெண்ட், டு வி யூஸ் த வித் லேக்ஸ்? இந்த ஏரி, மலை, இதுக்கு முன்னாடி தான் த யூஸ் பண்ணலாமா? யா, லேக்ஸ், மவுண்டெயின்ஸ், ஃபேமஸ் புக்ஸ், சீஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி த யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் 1, த ஹிமாலயாஸ், த பைபிள், இஸ் இட் ரைட் சார்? எஸ், யூ ஆர் கரெக்ட், வெரி குட், தேங்க்யூ சார். ஓகேங்களா, இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் கண்ணா, இல்லை நீங்கள் வேறு மாதிரி கூட ஃப்ரேம் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே கண்ணா, இதில் இன்னும் ரிமைனிங் ஒரு 10 ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் உங்கள் டைமை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நீங்கள் பாஸ் பண்ணி கரெக்டாக பாருங்கள் கண்ணு. ஓகேவா? நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்சரை பார்த்து காப்பி பண்ணுறதுல மட்டும் உங்கள் குறிக்கோள் இருக்கவே கூடாது. இந்த புக்கு கொடுக்குறதே எதுக்காகன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகலை, இதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி நல்லா வந்து இந்த 4th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிச்சோன்னா தான் 5th போய் நம்மளால் நல்லா படிக்க முடியும் அப்படின்றத இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரிவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். வி வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும் கண்ணு. பை பை, டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச்.